உன் நடிப்பை பார்த்து சிவாஜி ஐயா பின்னாடி உதைக்க போறாரு. ஓவரா முக்காதடா, ரோட்ல போயிட போற. எதுக்குடா இங்க வந்த? ஏன்டா என்ன டென்ஷன் பண்ற? நான் என்ன கொன்றுங்கடா, தயவு செஞ்சு ஏன்டா என்ன டார்ச்சர் பண்ற? அங்கேயே செத்துரு. கம்மியில என் மடியில படுத்துங்க வாங்க. வானத்தை போல இல்லை, சோபாவை போல. என்னால் சத்தமாக பேச முடியாதுங்க. என் தம்பிங்கெல்லாம் சோஃபா பாதுகாப்பு நல்லபடியாக தூங்குறாங்க. என் தம்பிங்க சரக்கு அடிச்சுட்டு மட்டையாய் தூங்குறாங்க. நீங்களும் இந்த மாதிரி தூங்கணும்னா சோஃபா வாங்கிட்டு போங்க. நீங்களும் இந்த மாதிரி இப்போ சோஃபா வேணும்னா நிஃபே பண்ணிச்சிடுவாங்க. பெஸ்ட்டில் வாங்கிட்டு போங்க. அடே குட்டி பியா, கண்டி வீட்டுக்கு கடை வாங்கியாச்சும் வாங்கிட்ட சோஃபா வாங்குறேன்டா. உன் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அளவே எல்லாம் போச்சுடா. என்ன சைட் அடிக்கிறியா? அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும். உங்களை பார்த்தா சிறைவாசி மாதிரி தெரியுது. அடிக்கலன்னு சொன்னா பச்சை போய். பவர் ஆஃப் நிப்பான் பெயிண்ட். இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. சார் ஒரு 2 minutes நான் போய் வாமிட் பண்ணிட்டு வந்துடுறேன். கியூட்னு நினைச்சு ரொம்ப கேவலமா பண்றேடி. ஐயா, நானும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா உன்னை சீக்கிரமா சாவடிக்கணும்னா. ஐயா, தாத்தா பின்னாடி இருந்து பாக்குறாரு, மாட்டிக்க போற. அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? இத பார்க்க முடியாம தான் தாத்தா போயிட்டாரு போல. தூக்குதோட ஸ்டெப் அல்டிமேட் ட்ரையலே. அவனை ஜிங்கன மணி சாங் ஆட சொல்லு. அவனுக்கே ஜிங்கு ஜிங்குன்னு ஒரு மணி ஆடிட்டா இருக்கு. குட்டி இல்லை, ஓட்ட ஜட்டி. அவனுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்துச்சு தோலை உரிச்சிருப்பாங்க. தயவு செய்து இப்படி பேசுவதை நிறுத்தி விடுங்கள். இல்லை என்றால் அடிக்கிற அடியில் உங்கள் வாய் கிழிந்த பாயாகி விடும். உரிப்பாங்க நம்மள சொம்பையா? நீ சொம்ப இல்ல, பனி மூஞ்சி. போடா. டே, யாரா இவனுக்கு காமெடி பீஸா இருக்கானுங்க? இன்ஸ்டாகிராம் ரவுடி. வயிறு பத்திட்டு காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம சமூகத்தின் சமநிலை தவறினால் உன்ன மாதிரி லூசுங்க தானே அமைச்சிருப்பானுங்க. ஓனாய் மரத்தில் ஏறுகிறது. அதுதான் வரலல்ல, அதையும் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்க பாடி சோடா.